ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு நியூ மொபைல் ஏர்னிங் ஆப் பார்த்தீங்கன்னா ஹிந்தி ரெசிபிஸ். இந்த ஹிந்தி ரெசிபிஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு நீங்கள் செல்ஃப் அண்ட் ரெஃபரல் ஏர்னிங்ஸ் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு நியூ ஆப்பு. மினிமம் பேட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் நீங்கள் 10 ரூபீஸ்லேருந்து ஈஸியாக பே அவுட் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் 5 லெவல்ஸ் வரைக்கும் ரெஃபரல் ஏர்னிங்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு நியூ ஆப்பு. ஜஸ்ட் மிஸ் பண்ணாமல் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இந்த ஆப்க்கான லிங்க் வந்துட்டு என்னோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் மூலயமா ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சைனப் பேஜில் ரெஃபரல் கோட் கேட்கும். ஸோ ரெஃபரல் கோடை நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஆப்பில் எப்படி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்க்கான பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் டோட்டலாக டாஸ்க் வந்துட்டு 6 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன நேமில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோமோ அந்த நேமு நம்மளுக்கான ரெஃபரல் கோட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாஸ்க் போகலாம். ஸோ ஃபஸ்ட் டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன்ஸ் வந்துட்டு 20 கொடுத்துருக்காங்க. 12 கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளிக் வந்து 1 கொடுத்துருக்காங்க. செகண்ட் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா 30 இம்ப்ரெஷன்ஸும் ஒரு கிளிக்கும் டவுன்லோடாக கொடுத்துருக்காங்க. தேர்ட் டாஸ்கில் 12 இம்ப்ரெஷன்ஸும் ஒரு கிளிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிளிக்கும் இம்ப்ரெஷன் டவுன்லோட மட்டும் நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 14 கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் 1 கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா 13 இம்ப்ரெஷன்ஸும் ஒரு கிளிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 6th டாஸ்க்கு. இதில் வந்துட்டு உங்களுக்கு 12 இம்ப்ரெஷன்ஸ் ஒரு டவுன்லோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி ஈஸியாக வந்து நம்ம செல்ஃப் ஏர்னிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட் டாஸ்க் போகலாம். இல்லை இம்ப்ரெஷன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கான டைமர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு இதில். ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இம்ப்ரெஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் இம்ப்ரெஷன்ஸ் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா 12 நம்ம 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்துட்டு நம்ம கிளிக் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆடை வந்துட்டு கிளிக் பண்ணும்போது ஸோ அதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் வித்தின் செகண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த செகண்ட்ஸ் மட்டும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு பேக் பண்ணால் போதும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 இம்ப்ரெஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான பாயிண்ட்ஸ் எவ்வளோன்றது நம்ம மேலே போய்ட்டு இன்னும் வேலெட்டில் செக் பண்ணிக்கலாம். ஸோ வேலெட்டில் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் வந்து பேலன்ஸில் ஆட் ஆயிருக்கு. ரெக்வஸ்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களோட பேடிஎம்க்கான அமௌண்ட்டை என்டர் பண்ணி நீங்கள் பே அவுட் எடுத்துக்கலாம். மினிமம் பே அவுட் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம ஷேர் பண்ணுறது மூலமா நீங்கள் 5 லெவல்ஸ் வரைக்கும் ரெஃபரல் ஏர்னிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே கொடுத்துருக்க இன்வைட்டிங் ஃப்ரெண்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் இந்த லிங்க்கை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த லிங்க்கில் அவங்க ஜாயின் பண்ணும்போது ஸோ அதுக்கான ரெஃபரல் ஏர்னிங்ஸ் நம்ம 5 லெவல்ஸ் வரைக்கும் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏர்னிங்ஸ் ஆப்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.